ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். இன்றைக்கி பார்த்தோம்னா சர்தார் அப்படின்னு சொல்லி அம்பாசமுத்திரத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் நல்ல சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து லெக் பீஸ் பிடிக்காது, அதனால் செஸ்ட் பீஸ் வச்சு சிக்கன் பிரியாணி வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இவங்க நல்ல குறு அரிசியில் வந்து பிரியாணி பண்ணியிருப்பாங்க. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியுது. ஒரு முட்டை வச்சுருக்கிற மாதிரி சிக்கன் பிரியாணி. ஸோ இவங்களோட சிக்கன் பிரியாணி குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். 150 ருபீஸ் இவங்களோட சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸு. ஸோ இப்போ இந்த சிக்கன் பிரியாணிக்கு இவங்க ஊற்றிக்க கொடுக்குறது வந்து ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க. இதான் அந்த குழம்பு. இது வந்து மட்டன் சால் தான். அப்புறம் வந்துட்டு தயிர் வெங்காயம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியாணி, சிக்கன் பீஸ், இந்த தயிர் வெங்காயம். நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சிக்கன் வந்து செஸ்ட் பீஸ் தான், ஆனால் கொஞ்சம் அந்த இது மாதிரி கொடுத்துட்டாங்க, அந்த சக்கக்கறி மாதிரி. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. தயிர் வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல கொடுக்குற மாதிரி கொடுக்கல. நல்ல வெங்காயம்லாம் நிறைய போட்டு தயிர் வெங்காயம் இருக்குது. சால்னா குழம்பு பெஸ்ட்டு. அப்புறம் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. பிரியாணியோட டேஸ்ட்டு நல்ல இந்த பாய் பிரியாணி மாதிரி இருக்குது, பாய் வீட்டில் செஞ்ச பிரியாணி மாதிரி. நீங்கள் அம்பாசமுத்திரம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சர்தார் புரோட்டா கடையிலேருந்து சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். 150 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் 150 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். 150 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.